வசந்த கால மலர்களை தூவி நம் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்க வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். Here comes our students to dance for வருத்தப்படாத வாலிப சங்கம் song. எதை பற்றியும் இவர்களுக்கு கவலை இல்லையாம். இவர்களுக்கு என்று தனி சங்கமும் இருக்கின்றதாம். அந்த சங்கத்தின் மூலம் வருத்தம் இல்லாமல் ஆட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள். இல்லாவோ திண்டுக்கல்லு சின்னால பட்டி பக்கம் சொல்லு நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம்
அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்த 500 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து அடிய கொஞ்சம் அடிச்சு தாங்க ஆட்டுவோமா. சங்கம் உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல, இது இல்ல, நாங்க எல்லாரும் விளையாட்டுக்குள்ள. நீதி நேர்மை காக்கின்ற சங்கம், நெஞ்ச நிமித்தி போராடும் சங்கம் இல்ல, இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல. ஆளும் தெரியாம கால வச்சு அடியும் சரிக்கிருவோம். ஏ ஊரு நடுவால பேனர் வச்சு பட்டைய கிளப்பிடுவோம். போற வழி போவோம், பெரும் புள்ளிய போலதான் வாழ்வோம். அந்த இடத்துல பந்தல போடுவோம், காசு பணத்துக்கு சண்டைய போடுவோம், சண்டை நடக்கையில் கிட்டைய போடுவோம், சங்கடி சாக்குல அட்டைய போடுவோம். நாங்க அடுக்கு மொழியில் வசனம் பேசுவோம், அழகு பொண்ணு நான் கவிதை சொல்லுவோம், இணைஞ்ச காதல பிரிக்க என்னவோ எங்களை நாங்களே புகழ்ந்து தள்ளுவோம். நாங்க செம்மவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ஊழு, சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. ஒன்று மாத்துக்க மோதும் புளிய கலந்தடிப்போம், முறைச்சா பயந்திருவோம், அப்புறம் நேரம் தெரியாம தூங்கிருவோம். மோதும் புள்ளியாக அடிப்போம், முறைச்சா பயந்திருவோம். ஏ நேரம் தெரியாம தூங்கிருவோம், நிறைய பேசிருவோம். வெயில் அடிக்குது, மழை அடிக்குது, அலை அடிக்குது, புயல் அடிக்குது, பரபரக்குது, குறுகுறுக்குது, பருவ பொண்ணு நான் சரக்கடிக்குது. ஏங்க குடி பறக்குது, வெடி வெடிக்குது, கொள்ளுங்க கொள்ளுங்க கிளி சிரிக்குது, பறை அடிக்குது, தவுள் அடிக்குது, மனசுக்குள்ளார மணி அடிக்குது. நாங்க செம்மவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ஊழு, சொந்த வீட்டுக்கு அடங்காத ஆளு. அடியே காத்தா இனிமே எல்லாம் அப்படித்தான். Recitation advanced from that uses the theme of Mahabharata. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும், ஆனால் மறுபடியும் தர்மமே வெல்லும் என்பதற்கிணங்க தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடந்த போரில் தர்மமே வென்றதை உங்கள் முன் காட்சிப்படுத்த வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள்.
யுதிஷ்டிரா, முடிந்தது விளையாட்டு. நீ உனது தர்ம பத்தினியான திரௌபதியை தோற்றுவிட்டாய். எடுத்து வா தாசி எனும் திரௌபதியை இவ்வவை. அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாம காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விடையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம். சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம். மகாபாரதம். அனைவரது வாழ்விலும் ஒரு முக்கிய சம்பவம் நிச்சயம் நிகழும். அனைத்து கனவுகளும், அனைத்து ஆசைகளும், அனைத்து விருப்பங்களும் தகர்ந்து போகும் நிகழ்வு. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாகும். அச்சமயம் ஒருபுறம் தர்மம் இருக்கும், மறுபுறம் சுகம் இருக்கும். அந்நிலையையே தர்ம சங்கடம் என்பார்கள். தர்ம வழியினை மேற்கொண்டால் சங்கடம் உருவாகும். தர்மத்தினை தியாகம் செய்தால் சுகம் கிட்டும். சில நேரங்களில் அடுத்தவர் ஆற்றும் பணியானது மனவேதனையை தரும். தன்னம்பிக்கையை இழக்கும் நிலை வரும். அத்தகு சந்தர்ப்பங்களில் மன உறுதியை இழக்காதே. தன் மனதிற்கு கடிவாளம் இட வேண்டியது ஒரு மனிதனின் கடமை. Fight for peace in nature. Let the beauty of nature heal your soul. Nature is where the magic happens. Here comes our students to express their love for their nature. இசை பாடும் குயிலோசை கேட்க, இதம் தரும் குளிர் காற்று பெற, இன்பம் பழக்கும் வாழ்வடைய இயற்கை சோலையில் ஒரு நிமிடம் வாழ்ந்தாலே போதும்.
என இயற்கையின் பெருமையை தங்கள் நடனத்தின் மூலம் காட்ட வருகிறார்கள் எம் பள்ளி மாணவர்கள். நான் முடிவற்ற பெருங்கடலாகவும் சிறு மழைத்துளியாகவும் உயிர்கள் வாழ வழி செய்கிறேன். மேலும் மனித உடலில் இரத்தம், கண்ணீர் ஆகியவற்றிலும் கலந்திருக்கிறேன். நான் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படும் நீரே. ஆகாயம் என்று அழைக்கப்படும் எனக்கு எல்லையோ முடிவோ கிடையாது. நான் பறந்து விரிந்த விண்மீன்கள், ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் மர்மம் நிறைந்த கிரகங்களையும் ஆளுகிறேன். எரிக்கும் சூரியன் மற்றும் கொதிக்கும் எரிமலையை ஆட்சி செய்வது நெருப்பு என்னும் நானே என் உள்ளிருக்கும் கோபத்தை ஒளி வீசும் தீப்பொறிகளை கொண்டு வெளிக்காட்டுகிறேன். என்னால் உயிர்களை வாழ வைக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அனைத்து உயிர்களும்
உண்ண உணவும் வாழ இடமும் அமைய உறுதியாக இருப்பது நிலமாகிய நானே. என்னால் மண் போன்று மென்மையாகவும் மலை போன்று கடினமாகவும் தோன்ற முடியும். மதமில்லை யாரும் ஊரே என்கிறாய். புல் பூண்டு அது கூட சொந்தம் என்று சொல்கிறாய். காத்தோடு விளையாட ஊஞ்சலெங்கு செய்கிறாய். கடவாங்கி சிரிக்கின்ற மாறுடன் நெஞ்சை கொய்கிறாய். உயிரே செல்லவே போல் உள்ளம் வேண்டுமே. உலகம் அழிந்தே போனாலும் உன்னை காக்க தோன்றுமே. செல் 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 எல்லைகளில்